வணக்கம் நண்பர்களே. அந்த ஆபத்து வந்தே விட்டது. எந்த ஆபத்துங்கிறீங்களா? எந்த ஆபத்தெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சியெல்லாம், காங்கிரஸ் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகள்லாம் நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார்களோ, அந்த ஆபத்துகளில் முக்கியமான ஆபத்து ஏறத்தாழ வந்தே விட்டது. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல், அந்த திட்டத்திற்கு, அது குறித்த அறிக்கைக்கு மத்திய அமைச்சரவை, ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தகவலை இந்த கூட்டத்திற்கு, அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னாடி ஒன்றிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர் செய்தியாளர்கள்ட்ட சொல்கிறாரு. அவர் சில செய்திகளை, இந்த ஒப்புதல் அளித்த செய்தி தகவலை சொல்லும்போது கூடுதலாக சில செய்திகளை சேர்த்தே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த அறிக்கை இது எப்படின்னா, முதல்ல இந்த ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில் தான் இதற்கான குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழு ஒரு 18,626 பக்கங்களை கொண்ட அறிக்கையை, ஒரே நாடு ஒரே தேர்தல், இதை நாடு முழுவதும் அமல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை, பரிந்துரையை கடந்த மார்ச் மாதமே ஒன்றிய அரசுக்கு சமர்ப்பித்து விட்டது. இப்போ மீண்டும் அந்த 3வது முறை இந்த மோடி அரசு பதவியேற்றதை அடுத்து அந்த அறிக்கையை பரிசீலித்து அதற்கு ஒன்றிய அமைச்சரவை, அந்த கேபினெட் கூட்டத்தில் இன்றைக்கி ஒப்புதல் கொடுத்துருக்கார்கள், ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்குது. சரி, அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நாடாளுமன்றம், சட்டமன்றம், அடுத்து நகராட்சிகள், உள்ளாட்சி அமைப்புகள், இந்த பஞ்சாயத்து, ஊராட்சி, பேரூராட்சி, இதுக்கெல்லாம் 2 பிரிவாக நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறது. இந்த அனைத்து தேர்தல்களையும் 100 நாட்களுக்குள் நடத்தி முடிப்பது. இதுதான் அதனுடைய அந்த அறிக்கையை பரிந்துரைக்கிற ஒரு வடிவம். அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எப்படி நடத்துகிறோம், அதுக்கான டியூரேஷன் இதுதான். இந்த 100 நாட்களுக்குள், ஏறத்தாழ 3 மாதம், இந்த 3 மாதத்துக்குள்ளே எல்லா தேர்தலையுமே நடத்தி முடிச்சிடுறது. ஏன்னா ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கே நம்ம ஏறத்தாழ 1.5 மாதம் 2 மாதம் முடிவுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கு. அதுக்கிடையில் எங்கெங்கே ஓட்டுப்பட்டிகள் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் அந்த வாக்குப்பதிவு இயந்திரம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதில் என்னென்னமும் குழப்பங்கள் வருது. எந்த குழப்பங்களுக்கும் தேர்தல் ஆணையம் நியாயமான விடையை சொல்லவில்லை அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் உள்ள யதார்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத ஒப்புதல் கொடுத்துருக்கு ஒன்றிய அரசு. இது இதுவரைக்கும் கடுமையாக எல்லா எதிர்க்கட்சிகளும் ஏற்கனவே கடந்த மோடி அரசினுடைய 2வது ஆட்சி காலத்திலேயே இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அதை ஒரு சும்மா ஒரு குழுவை போட்டு ஒரு பரிந்துரைக்காக ஒரு அறிக்கையை தயார் பண்ணும்படி ஒரு குழுவை போட்டிருந்தாங்க. இப்போது அந்த குழுவின் அறிக்கையை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, ஒப்புதல் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி, அந்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல்னால் இனி அது நாடாளுமன்றத்தில் வைத்து சட்டமாக்கப்பட வேண்டும். நோடு தான், அது ஒப்புதல் பண்ணிட்டால் அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நடந்துடும். ஏன்னா இப்போ இதில் இவங்களுக்கு பெரும்பான்மை இருக்குன்னா அந்த 2 கட்சியில் அவங்க இதுக்கு ஒப்புதல் ஏறத்தாழ வழங்கிட்டாங்கிற தகவல் வேறு வெளியில் வந்துச்சு நமக்கு. ஐக்கிய ஜனதா தளமும் இன்னொரு கட்சி, அவருடைய இந்த ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி, இதெல்லாம் ஒப்புதல் கொடுத்துருக்கு. தெலுங்கு தேசம் என்ன சொல்லியிருக்கு, ஸ்டாண்ட் எடுத்துருக்குங்கிறது இது வரைக்கும் தகவல் இந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியல, தகவல் வரல. இப்போ அவங்களாம் என்ன, ஏன்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, எதை சொல்லி வேணாலும் பயமுறுத்தி அந்த ஒப்புதலை வாங்கலாம் அவங்கள்ட்ட. அது ஒன்றும் சந்திரபாபு நாயுடு ஒன்றும் அப்படிலாம் நான் தீக்குளிச்சிருவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார், சரின்றார். எதனால் இன்னை ஆபத்துலனா எதை வேணாலும் விற்றுக்காங்கிற தானே இன்றைக்கி உள்ள அரசியல்வாதிகள் அப்படி தானே இருக்காங்க, எல்லா கட்சியும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இது முதல்ல சாத்தியம் இல்லை. இது சாத்தியம்தானாங்கிற கேள்வி நிறைய இருக்குது. ஒரே நேரத்தில் எல்லா நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் நடத்த முடியுமா, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் நடத்திட முடியுமா, இந்த கேள்விக்கு சரியான பதில் கிடையாது. அவங்களுக்கு இதுக்கு நிறைய விளக்கம் அந்த அமைச்சரே சொல்லியிருக்காரு. யார் இது குறித்த தகவலை செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன அஸ்வினி வைஷ்ணவ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா,
1951 1967 வரைக்கும் ஒரே மாதிரி தானே தேர்தல் நடந்துச்சு எல்லாத்துக்கும். அந்த தேர்தலை மறுபடியும் இப்போ நடத்துவோம் அதே மாதிரி அப்படிங்கிறதான் அவங்க ஸ்டாண்டு. அதாவது இதில் வந்து எப்படின்னா 1999 வந்து சட்டக்குழு லா கமிஷன் வந்து ஒரு 170 பக்க அறிக்கையை கொடுத்துருக்கு இதை பரிந்துரை பண்ணி அப்படிங்கிற தகவலையும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் வந்து இப்போ இதை வந்து நாங்கள் மீண்டும் ஒப்புதல் கொடுத்துருக்கு ஒன்றிய அமைச்சரவை. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, அப்புறம் அதுக்கான செலவுகள், எக்ஸ்பென்சஸ், அதுக்கெல்லாம் வந்து நிறைய ஆய்வுகள் பண்ணி முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் என்ன ஆகும்னா ஒரு சின்ன ஆறுதல் இந்த செய்தியில், டைம் ஃப்ரேம், அதாவது இவ்வளவு நாட்களுக்குள் இதை வந்து இந்த தேர்தலை இந்த காலகட்டத்தில் நடத்துறது அப்படின்னு எதுவும் முடிவு பண்ணலை, இது வரைக்கும் முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்கிறார் அவர். அதற்கு முடிவு பண்ணுறதுல ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது அவங்களுக்கும். ஏன்னா இதில் எப்படி நடத்துறதுங்கிறது ஒன்று. ஏன்னா ஏற்கனவே இந்த தேர்தல் பத்திர முறைகேடு வரைக்கும் இந்த தேர்தல் ஆணையம் ஒன்றும் பதில் சொல்லலை. வெளிப்படையான முறைகேடுகளுக்கே ஒன்றும் பதில் கிடையாது, எந்த மோசடிகளுக்கும் பதில் கிடையாது. பொதுவாக தேர்தல் தொடர்பான முரண்பாடுகளுக்கும் குளறுபடிகளுக்கும் மோசடிகளுக்கும் எந்த பதிலும் அவங்கள்ட்ட கிடையாது. அப்போ இந்த நிலைமையில் நாடு முழுவதும் எல்லா தேர்தலையும், நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி, நகராட்சி, உள்ளாட்சி உறுப்புகள் எல்லாத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறதுங்கிறது அந்த அளவிற்கு நம்முடைய தேர்தல் ஆணையத்திற்கு அந்த திறன் இருக்கிறதா அந்த கேள்விக்கும். ஏன்னா இது வந்து பெருமைக்காக சொன்னாமல் அதெல்லாம் எதுவும் செஞ்சிடலாம் அப்படிலாம் கிடையாது, செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கான சயின்டிஃபிக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க. அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் நடத்த போகிறாங்கன்ட்டு அதையும் சொல்லியிருக்காரு அவர். இதையெல்லாம் எப்படி அணுகிறது, பாதுகாப்பு. ஏன்னா முதல்ல இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மேலே உள்ள சந்தேகம் இன்னும் தீரலை, அது வந்து மாற்றி அமைக்கப்படவில்லை, உண்மையானது தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய இடத்துல வந்து யார் சின்ன பசங்கள்லாம் போய் ஓட்டு போட்டது, என்னென்னமோ நிறைய குளறுபடிகள் நடந்தது. எந்த குளறுபடிகளுக்கும் தேர்தல் ஆணையம் தெளிவான விளக்கத்தையோ தீர்வையோ சொல்லவில்லை இது வரைக்கும். அதாவது இத்தனை குழப்பங்களோடும் சாதாரணமாக நடக்கிற தேர்தலே பல பிரச்சனையாக இருக்குது. இதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்ன பிரச்சனை அவங்களுக்கு, இதில் என்ன அவங்க இது முக்கியமாக எதிர்பார்க்குறாங்கங்கிறது அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில், கேரளாவிலலாம் அவங்களால கால் ஊன்ற முடியல, தமிழ்நாட்டில் சுத்தமாக முடியல. அப்போ இந்த மாதிரி மாநிலங்களில் என்ன செய்கிறாங்க, இப்போ வந்து இந்த வட மாநிலத்தவரை வந்து பணியாளர்கள் அப்படிங்கிற பேரில் நிறைய பேரை குடியமர்த்திருக்காங்க. அப்படி இப்படி வந்து அவன் ரேஷன் கார்டு வாங்கினான், எல்லா கார்டும் வாங்கிட்டு இருக்கான், ஓட்டர் ஐடியெல்லாம் வாங்கியிருக்கான். இன்னொன்று என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறதுல எங்கே வேணாலும் யார் வேணாலும் ஓட்டு போடலாம்னு கொண்டு வந்துட்டா நம்ம போய் டெல்லியில் ஓட்டு போட மாட்டோம். இங்கே வந்து வட மாநிலங்கள்லேருந்து வர்றாங்கல்ல, ஊபி, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், பீகார், இப்படி மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் தொழிலாளர்கள் வந்து இங்கே குடியேறியிருக்காங்க தமிழ்நாட்டில். இவர்களெல்லாம் ஒரு ஓட்டு வங்கியாக மாறினா இவங்கெல்லாம் யாருக்கு போடுவாங்க அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அவங்களுடைய மைண்டை வந்து இப்போ ஏன்னா இங்கே வந்து இந்துத்துவாங்கிறதும் இதுவும் எடுபடாது. இந்த ராமரை பற்றி ஜெய் ஸ்ரீராம், பூரி ஜெகநாத் இதெல்லாம் எடுபடாது. முருகனும் இப்போ எடுபடாமல் பண்ணியாச்சு. ஏன்னா முருகனை கும்பிடுறதுங்கிறது அந்த சைவ சமயத்தை சேர்ந்த எல்லாருமே கும்பிடுற கடவுள் அவர். தமிழ்நாட்டில் ஏற்கனவே முருகன் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கடவுளாக தான் இது வரைக்கும் வச்சுருக்காங்க. அப்புறம் நீங்கள் வேலை தூக்கிலாம் ஒன்றும் நடக்கலைங்கிறது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டாச்சு தமிழ்நாட்டில். ஆக இப்போ என்னென்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இதை வந்து இந்த பாஜகவுடைய அந்த மதம், கடவுள், அவர்களை வைத்து வாக்கு வேட்டையாடுவது நடக்காது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே வட மாநிலத்தவர்களை கொண்டு வந்து நிறைய பேர் இங்கே இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அவர்களை வந்து வாக்கு வங்கிகளாக மாற்றி அவர்களிடந்து வாக்கை பெற்று தமிழ்நாட்டையும் சேர்த்து சீரழிப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதோடு நிற்க மாட்டாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறது மட்டும் அவங்க பண்ண போகிறதில்லை. அதில் நிறைய சீர்திருத்தங்கள் இருக்கும். அப்புறம் வந்து மறுவரையறைன்னு தொகுதி சீர்திருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண போகிறாங்க. தொகுதி சீர்திருத்தம்லாம் பண்ணிட்டாங்கன்னா நாடாளுமன்ற எண்ணிக்கையை கூட்டுறது அப்படின்னா நமக்கு இன்னமும் பிரதிநிதித்துவம் குறையும் தமிழ்நாட்டுக்கெல்லாம். ஏன்னா மக்கள் தொகை கம்மி, நமக்கு மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை வச்சுட்டாங்கன்னா நமக்கு மக்கள் தொகையும் கம்மியாயிடுச்சு. அப்போ இப்படியெல்லாம் வந்து தங்களுக்கு ஒத்து வராத ஒரு பகுதியை, மாநிலங்களை தங்களுக்குனுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வருவதற்கு இது வந்து ஒரு மறைமுக உத்தியெல்லாம் கிடையாது. இது சில பேர் மறைமுகம்லாம் கிடையாது, நேரடியாக அடிக்கிறாங்க அவங்க. அதான்ப்பா ஒன்றிய அமைச்சரவே ஒப்புதல் கொடுத்துருக்குன்னா அப்புறம் இதில் மறைமுக வேலை திட்டம்னு இருக்குது. நேரடி வேலை திட்டம் அவங்களுடைய அடுத்த டார்கெட்டு அதுதான். மற்றெல்லாம் கொண்டாந்தாச்சு. இது வந்தாச்சுன்னா பொது சிவில் சட்டம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சர்வசாதாரணமாக கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் இப்போ நிலைமை. நாடு முழுவதும்
எதிர்க்கட்சிகள் இதற்கு ஒரு முறையான போராட்டத்தை அறிவித்து ஒருங்கிணைந்த குரலை எழுப்பவில்லை என்றால், எந்தெந்த நிலையில் இதை தடுக்க வேண்டுமோ அதை தீவிரமாக அந்த முன்னெடுப்புகளை செய்யலைன்னா நிச்சயமாக எதிர்பார்த்ததைப் போலவே இந்த மோடியினுடைய 3வது ஆட்சி காலத்தில் ஒட்டுமொத்த ஜனநாயக உரிமைகளும் மாநிலங்களுக்கு, குறிப்பாக மாநிலங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டாச்சுன்னா அப்புறம் அதில் ஜனநாயகத்தில் வேலையே கிடையாது. அது ஜனநாயகம் நீங்கள் சொல்லவே முடியாது. ஒன்றிய அரசு இப்போ என்ன இப்போ அதனுடைய இதை இப்போ திமுக பவள விழாவில் அவருடைய முக்கியமான செய்தியாக முதலமைச்சர் சொன்னது என்னென்னா, மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்கு அதற்கு முன்னுரிமை கொடுத்து அதனுடைய போராட்டத்தை தொடர்வோம் அப்படிங்கிறது தான் அந்த செய்தியாக முழக்கமாக அவர்கள் முன்வைத்தார்கள். காரணம், அதற்கான ஆபத்து இன்னும் நீங்களே சொல்லப்போனால் இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதனால் அந்த மாதிரி முழக்கத்தை அவர் முன்வைத்தார் அந்த கூட்டத்தில், திமுக பவள கூட்டத்தில். இப்போ அந்த அடிப்படையில் இதை பார்க்கும்போது அதற்குத்தான் மற்ற மாநிலங்களும் முன்னுரிமை கொடுத்தாக வேண்டும். இல்லைன்னா இப்போ கூட்டணி கட்சிகள் இதை ஆதரிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு அவர்களுடைய உரிமைகளும் பறிபோகும். அப்புறம் நிதி வாங்குறது, அதை பண்ணுறது, மாநிலம்னே ஒரு வரையறைகளே கொஞ்ச காலத்தில் அதுவே இல்லைன்றாங்க. ஒரே அதிபர், ஒரே கட்சி ஆட்சி முறை, அப்புறம் ஒரு கட்சி, அப்புறம் ஒரு ஆள், அவர் தான் ஏற்கனவே சொன்னதுதான். அதை நோக்கி தான் அது போகும். அதனால் இப்போதே ஜனநாயக சக்திகள், எதிர்க்கட்சிகள்லாம் இதில் ஒருங்கிணைந்து உரத்த குரல் எழுப்ப வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது அப்படிங்கிறது தான் இப்போ சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதில் ஒரே ஒரு ஆறுதல் இவங்க இன்னும் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணலை, இந்த கால வரையறை விதிக்கலை. இதில் பாரதிய ஜனதா ஆதரவாளர்களும் கூட தமிழ்நாட்டில் ரொம்ப யோசிக்கணும். நீங்கள் இது ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஓரளவு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை எதிர்க்கணும். இதில் கட்சி வேறுபாடெல்லாம் கிடையாது. உண்மையிலே நீங்கள் கட்சி வேறுபாடு இல்லாமல் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறதை எதிர்த்தால் ஒழிய ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது. ஜனநாயகம் அதாவது சர்வாதிகாரத்திற்கு அது ஒரு கில்லட்டின் மாதிரி ஒரு எந்திரம். அது எந்திரத்தனம் வாய்ந்தது. அதுக்கு ஆள் பேரெல்லாம் கிடையாது. சொந்த கட்சிக்காரன், அடுத்த கட்சிக்காரன், நம்மளுக்கு வேண்டியவன் வேண்டாதெல்லாம் கிடையாது. கில்லட்டினுக்கு ஏதாவது இருக்கா, வச்சா வெட்டி எரிஞ்சிடும் யார் கழுத்தாக இருந்தாலும். சர்வாதிகாரத்தினுடைய குணம் அதுதான். இது முழுமையாக சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு முழக்கம் என்பதால், திட்டம் என்பதால், எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இதை எதிர்த்தால் தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். இதுதான் இன்றைக்கி உள்ள நெருக்கடி நாட்டிற்கு. உண்மையிலேயே இந்த ஆபத்தான காலகட்டம் வந்துவிட்டது, உச்சக்கட்டத்துக்குள்ள வந்திருக்கு. இப்போ கூட்டணி கட்சிகள் பாரதிய ஜனதாவுடைய எதிர்க்க அடிபணிந்து இன்றைக்கு ஆதரித்தால் அவங்க பத்திரம் எழுதி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். எல்லா உரிமைகளையும் நீங்கள் வச்சுங்க, அடியில் கண்டவற்றை எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லி பத்திரம் எழுதி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதுதான் அதில் இன்னும் யதார்த்தமே தவிர, எதிர்க்கட்சிகளாவது விழித்து கொண்டு, ஏன்னா திமுக மட்டும் குரல் கொடுத்து இதில் பயனில்லை. தமிழ்நாட்டில் அதிமுகவெல்லாம் இதுக்கு ஆதரவு கொடுத்தா அது அப்புறம் அவ்வளோதான், எல்லாத்துக்கும் தயார்னு அர்த்தம். அது மாதிரி எந்த ஒரு கட்சியும் இதற்கு ஜனநாயகம் வேண்டும்னா ஒரே நாடு ஒரே தேர்தலை எதுக்கணும். அதான் சுருக்கம். இல்லை நாங்கள் அடிமைகளாகவே இருக்கிறோம், பழையபடி என்ன இப்போ ஏற்கனவே பல 500 வருஷம் நாங்கள் அடிமையாக இருந்தோம், மறுபடியும் ஒரு அடிமையாக இருக்குது, அதாங்க சௌரியமாக இருக்குது, எவனுக்காவது அடிமையாக இருந்தால் தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும், நாங்கள் சுதந்திரமாகலாம் இருக்க பிடிக்காது எங்களுக்கு அப்படின்னு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிக்க வேண்டியது. ஜனநாயகம் தேவைன்னா அதை எதிர்க்கணும். ஜனநாயகம் வேண்டாம் அப்படின்னா விட்டுட்டு பேசாமல் துண்டை பொருத்தி படுத்துடலாம். அதை பழக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் நிம்மதியாக தூங்கவும் முடியாது. இதுதான் இப்போ மக்கள் முன்னாடி ஒரு பிரச்சனை. ஜனநாயக சக்திகள் விழித்து எழ வேண்டிய தருணம் இது, வேறு வழி இல்லை. இதுதான் இப்போ இன்றைக்கு இந்த அதாவது 18/9/2024 அன்று ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து விட்டது. இதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு. இனி எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய போகின்றன அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நன்றி நண்பர்களே, மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்.